ஹே காய்ஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து வெந்தயம் சாப்பிடுவாங்க. அந்த வெந்தயத்தை தண்ணியில் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இல்லை சாப்பாட்டுக்கு முன்னாடி நான் வெந்தயம் சாப்பிடுவேன், அப்போ எனக்கு சுகர் கம்மியாகிரும் இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதை விட 10 மடங்கு ரிசல்ட் நல்லா தரும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், அது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, வெந்தயத்தை முளைக்கட்டை வச்சு சாப்பிட்றது. நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம தானிய வகைகளை முளைக்கட்டை வச்சு சாப்பிடும்போது அது எந்த மாதிரியான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் அப்படின்றது தெரியும். அண்ட் இதில் வந்து நிறைய ஃபைபர், புரோட்டீன், அதாவது முளைக்கட்டின வெந்தயத்தில் நிறைய ஃபைபர் அண்ட் புரோட்டீன் இருக்கிறனால உங்கள் சர்க்கரை அளவை கம்மி பண்ணி உங்கள் உடம்பு ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிறதுக்கு வெறும் வெந்தயத்தை சாப்பிட்றத விட 10 மடங்கு சூப்பர் ரிசல்ட் இந்த முளைக்கட்டிய வெந்தயம் கொடுக்கும். ஏன்னா இந்த முளைக்கட்டின வெந்தயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கிற அந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும், பாடி ஃபேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், நம்மளோட டைஜஷன் நல்லா நடக்கும். ஏன்னா இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, ஃபைபர் புரோட்டீன் இருக்கிறனால உடம்புல நல்ல டைஜஷன் நடக்கும். அண்ட் நிறைய பெண்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கும் ரெக்கவர் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மென்சுரேஷன் பீரியட்ஸ் டைமில் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப வலி இருக்கும் இல்லையா, அதுவும் ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது எப்படி இந்த முளைக்கட்டிய வெந்தயம் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வெந்தயத்தை சும்மா சாப்பிட்ருவேனே, அது எதுக்கு நான் 2 நாள் முளைக்கட்டை வச்சு அதை சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் முளைக்கட்டும் போது புரோட்டீன், ஃபைபர் சத்தெல்லாம் இன்னும் ஜாஸ்தியாகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணும். இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சாப்பாடு ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ட உடனே அது நம்ம இப்போ கார்போஹைட்ரேட்ஸ், இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுலேருந்து குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த குளுக்கோஸை உடனே நம்மளோட செல்ஸ் வந்துட்டு, நம்ம ரத்தத்தில் அந்த குளுக்கோஸ் கலந்துருக்கும், அதை நம்மளோட செல்ஸ் உடனே எடுத்து தேவையான இடத்துக்கு அது மசில்க்கோ இல்லை ஃபேட்டுக்கோ கொடுத்துடணும். குளுக்கோஸ் பிரேக் ஆயிடுது. ஆனால் அதுவே அப்படி நடக்காமல் அந்த குளுக்கோஸ் லெவல் நம்ம பிளட்ல அப்படியே இருக்கும்போது தான் நமக்கு சுகர், டைப் 2 டயபெட்டிஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வெந்தயத்தை முளைக்கட்டி வச்சு சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட உடனே அதில் கார்போஹைட்ரேட்ஸில் நிறைய குளுக்கோஸ் இருக்கும். ஸோ அந்த குளுக்கோஸ் என்ன ஆகும்னா, சாப்பிட்ட உடனே இந்த இன்சுலின், நம்மளோட ஹார்மோன் இருக்குல்ல, இன்சுலின்ற ஹார்மோன் இருக்குல்லையா, அது செக்ரேட் ஆகும் பேங்க்ரியாஸ்லேருந்து. அந்த இன்சுலின்ற ஹார்மோன் செக்ரேட் ஆன உடனே இது நம்ம அந்த வெந்தயம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குளுக்கோஸை உடனே செல்ஸுக்கு எங்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துரும். நம்ம ரத்தத்தில் அந்த சர்க்கரைன்றது இல்லாமல் தேவையான மசிலுக்கும் ஃபேட்டுக்கும் கொடுத்து அது உடனே எனர்ஜியை கன்வெர்ட் ஆயிரும். அதாவது இப்போ நம்ம சாப்பிடும்போது குளுக்கோஸ் நம்ம உடம்புல வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரைஸ் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல குளுக்கோஸ் நிறையா இருக்கும், அது அங்கேயே ரத்தத்திலே தேங்கி இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு சுகர் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த குளுக்கோஸை உடனே பிரேக் டவுன் பண்ணி யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டயபெட்டிஸ் லெவல் வந்து ஸ்பைக் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த வேலையை இந்த முளைக்கட்டிய தானியங்கள் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் அப்படின்றத இப்போ எடுத்த உடனே, சாப்பிட்ட உடனே ஒரு சிலருக்கு பயங்கரமாக ஸ்பைக் ஆயிரும், சாப்பிட்ட உடனே அதில் இருக்க கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பிடும்போது சுகர் உடனே ஜாஸ்தி ஆகும் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ அந்த இதை ஸ்லோ பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனை ரொம்ப ஈஸியாக, அதாவது குளுக்கோஸ் இருக்கிறனால தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பைக் ஆகுது இல்லையா. ஸோ அந்த அப்சார்ப்ஷனை உடம்புல ப்ராப்பராக வந்து செல்ஸ் குளுக்கோஸோட அப்சார்ப்ஷனை கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ ஓவர் ஸ்பைக் கொடுக்காம ப்ராப்பராக எடுக்கும். எதனால அப்படின்னா ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நம்ம முளைக்கட்டின வைக்கும்போது அதில் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அதாவது கலக்டோமேனன் அமினோ ஆசிட் அப்படின்றது இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்மளோட குளுக்கோஸ் ப்ராப்பராக பிரேக் டவுன் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்றது என்னென்னா, நம்ம உடம்பு எவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த இன்சுலினை நம்ம செல்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுதுன்றது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்குது இல்லையா, இப்போ நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் கலந்துருது. ஸோ அதை எவ்வளோ சீக்கிரமாக நம்மளோட செல்ஸ் அப்சர்வ் பண்ணுதுன்னு முக்கியம். அப்படியே விட்டுருச்சுன்னு அப்படின்னா நம்ம பிளட்ல நிறைய இருக்குது, அதுக்காக தான் இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க. ஒரு சிலர் வந்து இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்வாங்க. ஏன்னா இன்சுலின்றது அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆனால் தான் செல்ஸ் கரெக்டாக அந்த குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த இன்சுலின் செக்ரேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ உடம்பு தேவைப்படுற குளுக்கோஸை ப்ராப்பராக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைபர் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தோலே முளை கட்டினதில், அதனால நம்ம உடம்புல எல்டிஎல் அப்படின்றது கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைஜஷன், நம்மளோட அந்த செரிமான
செரிமான தன்மை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த முளை கட்டி சாப்பிடும்போதே நம்ம அதில் நிறைய ஃபைபர் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நல்ல பாக்டீரியா முளை கட்டின போது நல்ல பாக்டீரியா உருவாகுது. நல்ல பாக்டீரியா நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ வயிறு நல்லா இருந்தாலே நல்ல டைஜஷன் இருக்கும். இது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. கான்ஸ்டிபேஷன், பிளாட்டிங், இந்த வயிறு உப்பசமாக இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸ் முளை கட்டி வைக்கிறோம் இல்லையா, இது வந்து ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி ஸோ நம்ம உடம்புக்கு தேவைப்படுற டைஜஷனை ப்ராப்பராக வச்சுக்கும். அண்ட் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும், ஸோ இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்றது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் நடக்குது. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ப்ராப்பரான மென்சுரல் சைக்கிள் நடக்கும். இந்த பிசிஓடி இருக்கவங்களுக்கு தெரியும், மேபி 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வரும், 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் ஆகும். அதாவது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஓவிரேஷன் சைக்கிள் இருக்கு இல்லையா, அது ப்ராப்பராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அப்புறம் இந்த ஒரு சிலருக்கு வந்து நீர்க்கட்டிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பீரியட்ஸ் டைமில் வர பெயின் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த முளை கட்டின வெந்தயம் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வெந்தயம் நம்ம அப்படியே சாப்பிட்றது நல்லதான், பட் அதை விட ஒரு 10 மடங்கு உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த முளை கட்டிய வெந்தயங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிரமம் பார்க்காம ஒரு நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு அதுக்கு நான் 2 நாள் அதை முளை கட்ட வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. நீங்கள் அதை சும்மாவே கடித்து சாப்பிடலாம். இப்போ வெந்தயம் கசப்பாக இருக்கும். நம்ம வெந்தயத்தை சும்மா குழம்புல போட்டு தாளித்து போட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னா கசப்பாக இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் இப்படி முளை கட்டி வச்சு சாப்பிடும்போது கசப்பு தன்மை இருக்காது. ஸோ அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப உங்கள் உடம்புக்கு, அந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த சாப்பிட்ட உடனே சுகர் ஸ்பைக் ஆகுதுன்றாங்களே, அது சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா நீங்கள் உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, அது காலையிலையோ இல்லை மதியமோ உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்ப்ரவுட்டட் ஃபெனுக்ரிக் சாப்பிடலாம். முளை கட்டின வெந்தயத்தை சாப்பிடுங்க. சாப்பிடும்போது உங்கள் உடம்புல அந்த இன்சுலின் செக்ரேஷன் கரெக்டாக இருக்கும். அப்போ கார்போஹைட்ரேட்ஸை பிரேக் பண்ணி அந்த குளுக்கோஸை பிரேக் பண்ணி கொடுக்குற லெவல்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு சுகர் ஸ்பைக் ஆகாது. அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸும் சரி இந்த முளை கட்டிய வெந்தயத்தை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா நல்லா வந்துட்டு பால் சுரக்கும் அப்படின்றாங்க. ஸோ தாய்மார்கள், குழந்தைக்கு பால் கொடுக்குறோம் தாய்மார்கள், இதை எடுத்துக்கிட்டாலும் நல்ல பால் சுரக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதனால் வந்து பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஆகாது. வெந்தயம் சாப்பிட்றதுனால பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. பட் உங்களுக்கு நல்ல மில்க் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. தயவு செஞ்சு சாப்பிட்றதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த முளை கட்டிய வெந்தயத்தை நீங்கள் சாப்பிடலாம். அண்ட் இதை யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் விமன் இதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அண்ட் பிளட் தின்னிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது. அண்ட் லோ சுகர் இருக்கிறவங்க வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றவங்களும் எடுத்துக்காதீங்க. ஸோ யார் நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் எல்லா வீடியோலும் சொல்கிறதா, உங்களோட பிளட் சுகர் எப்படி இருக்குது, உங்கள் பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் என்னோட உடம்புக்கு இது செட் ஆகுமா, இல்லை எனக்கு இது அலர்ஜிக் ஆகுமா அப்படின்றத உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு வீட்டு மருந்து தான். ஆனால் டாக்டரோட அட்வைஸோடு எடுத்துக்கிறது உங்களோட உடம்புக்கு இன்னும் நல்லது. ஸோ தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.